ஒரு தேர்வு என்ற பெயரில் ஒரு பெரிய வியாபாரம் நடக்குதுங்க. கோடிக்கணக்கான வியாபாரம் நடக்குதுங்க. பாஜகவை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, கல்வியை காவி மயமாக்குறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ அதையும் தாண்டி இப்போ காசு மயமாக்கிட்டாங்க. அவங்களுடைய மெயின் டிமாண்ட் என்னென்னா, தர்மேந்திர பிரதான் அமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கை. அவர் இந்த ஆர்எஸ்எஸ் காவி மயமாக்குது இல்லையா இந்த கல்வியை, அதனால தானே இப்போ 3 மொழி திட்டத்தை திணிக்கிறாங்க, இந்தியை கண்டிப்பாக படிக்கணுன்றாங்க. இந்த பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கு எல்லாம் ட்ராமாங்க. திமுகவின் சாயம் வெளுத்து போச்சு, வெளுத்துட்டு இருக்குது. மைனாரிட்டி வாக்குகளை பெறுவதற்காக நடத்திய நாடகம்ன்றது இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் அம்பலம் ஆகிடும் சார். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் சொல்கிறாங்க. இல்லைங்க, அதனால தானேங்க அனிதா பேர்னா ராதாகிருஷ்ணனா பேசினார். அவர் கனிமொழி சிவாலாம் மத்திய அமைச்சர் ஆகும் எப்படி ஆவாங்க? மோடி ஆட்சியில் போய் சேராமல் அவங்க மந்திரி ஆக்காமல் இவங்க ஆயிடுவாங்களா? ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி இருக்குங்க, என்டிஏல இருக்குங்க. இப்போ திமுக போனால் இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஆயிரும் பாருங்கள். திமுக பாஜக அதிமுக, ஏன்னா வேறு வழி இல்லை அவங்களுக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது திமுக தனியாக நின்று ஸ்டாலினை தான் பிரதமர் வேட்பாளர்னு வாங்களா? ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு, நாங்களே நிற்போம் அப்படின்றது. நின்றுட போகிறாங்க. ஏங்க குளத்தூரில் எம்எல்ஏவே ஆகக்கூடாதுறான்றாங்க ஜனங்க. நீங்கள் பிரதமர் சிரிக்கிற மாதிரி இல்லையா உங்களுக்கு? எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய போக்கு இன்னும் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குதிரை பேரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இதுவரையில் 14 பேர் கைதாகிருக்காங்க. இதனுடைய தொடர்புகள் சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பத்திரிகையாளர் கூட இதில் விசாரிக்கப்பட்டு மொபைல் ஃபோன் சீஸ் பண்ணி ஃபாரென்சிக் லேபுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா சம்மந்தப்பட்ட ஒரு குற்றவாளி திருநாவுக்கரசோட அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்திருக்கார் இந்த காலகட்டத்தில். இப்போ பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனைகளோடு தான் ஆரம்பிச்சிருக்கு. பார்லிமெண்ட்டுக்கு வெளியே ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம், உள்ள திமுக இடம் மாதிரி உட்காடுறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த மழைக்கால கூட்டத்தொடர்? மழைக்கால கூட்டத்தொடர் வெயில் கால கூட்டத்தொடர் மாதிரி பரபரப்பாக இருக்குது. ரொம்ப ஹாட்டாக தான் இருக்குது. நேற்று பாராளுமன்றத்தின் கதவுகளை பூட்டுகிற அளவுக்கு டெல்லியில் வன்முறை வெடிச்சிடுச்சு. இந்த கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு ஒன்று இது பண்ணியிருக்கு, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அவங்க ஒரு பல வாரங்களாக ஜந்தர் மந்தரில் போராடிட்டு இருக்காங்க. அந்த இவர் லடாக் சேர்ந்த ஒரு கல்வியாளர் அவர் கூட தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தார் 20 நாளாக. இந்த ஆட்சியாளர்கள் அதை கண்டுக்கவே இல்லை. கடைசியாக ஒரு 2 நாளைக்கு முன்னால் தான் அவரை மருத்துவமனையில் போய் சேர்த்தாங்க. ஸோ ஒரு மக்கள் போராடுறாங்க, பல வாரங்களாக இளைஞர்கள் போராடுறாங்க. அவங்க மெயின் டிமாண்ட் என்னன்னா, கல்வி அமைச்சராக இருக்கிற தேவேந்திர பிரதான் பதவி விலகணும். ஏன் பதவி விலகணும்னா, அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த கல்விக்கான தேர்வுகள் என்ற பெயரில் ரொம்பவும் ஊழல் பெருசாகிடுச்சு. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட், ட்ரைனிங் சென்டர்ஸ்ன்னு சொல்லி இந்த நீட் உள்பட பல்வேறு தேர்வுகளை அவங்க நடத்தி பயிற்சி கேந்திரங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறாங்க. 2வது ஊழல் நடக்குது. கேள்வி அந்த தாள் வெளியாகுது, அது சில பேருக்கு மட்டும் வெளியாகுது. இப்படி பல தவறுகள். அதாவது கல்வித்துறையை சீரழிச்சிட்டார் அவர். அவரை ராஜினாமா பண்ணணுன்னு சொல்லிட்டு லீக்கேஜ் மட்டும் அவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு 50-60 வாட்டி நடந்திருக்கிறதா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசியிருக்காரு. ஆக இளைஞர்களுக்கு இன்றைய இந்த கல்வித்துறை, கல்வி பயிற்சிவிக்கின்ற மெத்தடு, பரீட்சைகள் நடத்துகின்ற த வே, நீட் தேர்வு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், ரொம்ப வருஷமாக எல்லாரும் எதிர்த்துட்ருக்குறோம். அப்போ அது மாதிரி ஒரு தேர்வு என்ற பெயரில் ஒரு பெரிய வியாபாரம் நடக்குதுங்க, கோடிக்கணக்கான வியாபாரம் நடக்குதுங்க. இப்போ இதை வியாபாரமாக்கிட்டாங்க. ஆக்சுவலாக பாஜகவை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா, கல்வியை காவி மயமாக்குறாங்கன்னு தான் சொல்லுவாங்க. சாஃப்ரனைசேஷன் ஆஃப் எஜுகேஷன்.
இப்போ அதையும் தாண்டி இப்போ காசு மயமாக்கிட்டாங்க. 10 லட்ச ரூபாய் பணம் கட்டிச்சிங்கன்னா நீங்கள் நீட்டில் பாஸ் ஆகலாம், கேள்வித்தாள் உங்களுக்கு அவுட் ஆகும், நீங்கள் பாஸ் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டியூட்டில் பயிற்சி பெற்றவங்க படித்தவங்க அத்தனை பேரும் பாஸ் ஆவாங்க. இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு ஸ்கேம் தாங்க. இது எஜுகேஷன் செக்டாரில் ஒரு ஸ்கேண்டல் தான். இதுக்கு பொறுப்பேற்று ஒரு தப்பு நடந்தாலே அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அரியலூரில் நம்ம தமிழ்நாட்டில் சின்ன ரயில் விபத்து நடந்தது. ஒரு 2-3 பேர் செத்தாங்க, ஒரு 2-3 பேர் காயம் ஆச்சுன்னு நினைக்கிறேன், எனக்கு நினைவு சரியாக தெரியல. உடனே திமுக எதிர்க்கட்சி அப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? ராஜினாமா பண்ணும் அமைச்சர்கள். அரியலூர் அழகேசா அப்போ வந்து துணை அமைச்சராக இருந்தார், ஓவி அழகேசன் தமிழர், ரயில்வே துறைக்கு. கேபினெட் அமைச்சராக இருந்தது வந்து லால் பகதூர் சாஸ்திரி. அரியலூர் அழகேசா ஆண்டது போதாதா, மக்கள் மாண்டது போதாதான்னு கோஷத்தை கிளப்புவானாங்க. லால் பகதூர் சாஸ்திரி ரிசைனே பண்ணிட்டார், மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து. ரயில் விபத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் எப்படி மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஆட்சியாளர்கள் எடுத்தார்கள்ன்றது நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கி நோபடி இஸ் டேக்கிங் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை. உடனே தேர்வு வேறு தேதிக்கு மாற்றி வைக்கப்படும். ஏன் அது வந்து அவுட் ஆச்சு, கேள்வித்தாள் எப்படி இதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் ஒரு விசாரணையே இருக்காது. ஆனால் அமைச்சர் தொடர்ந்துக்கிட்டே இருப்பார். அவர் ஆட்சியில் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கோன்னா, இதை வந்து எதிர்த்து தான் காங்கிரஸ் கட்சி ஆரம்பத்திலிருந்து எதிர்க்கட்சிகள் குறிப்பாக நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் போராடிட்டுருக்காங்க. அவங்களுடைய மெயின் டிமாண்ட் என்னென்னா, கல்வி அமைச்சராக பொறுப்பேற்று இந்த தோல்விகள், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, இந்த எஜுகேஷன் தேர்வு வச்சுக்கிட்டே பெரிய ஃப்ராடு நடக்கிறது, இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிற தர்மேந்திர பிரதான் அமைச்சர் அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கை. பல ஆண்டுகளாக கோரிக்கை இருக்குது. இப்போ திடீர்னு கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சின்னு ஒருத்தர் ஜந்தர் மந்தரில் இளைஞர்களை திரட்டி பண்ணுறாரு. அதுக்கு முன்னால் பல மாதங்களுக்கு முன்பாக, பல வருடங்களுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சியும் ராகுல் காந்தி இதை பெருசாக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாட்டில் நீட்டுக்கு எதிர்த்த போராட்டம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தொடர்ந்து நடந்துட்டுருக்குது. ஆனால் ஒரு வருஷம் டெல்லியில் வெயிலையும் மழையிலையும் போராடிய விவசாயிகளை பற்றியே கண்டுக்காமல் இருந்தவர் தான் நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி. அவருக்கு எவன் என்ன செத்தாலும் கவலை இல்லை. இப்போ ஒரு ஜனநாயக அரசு அப்படின்னா அது மக்களுக்குடைய கோரிக்கைகளுக்கு காது கொடுத்து கேட்கணும், மக்களை மதிக்கணும், மக்கள் விமர்சனங்களுக்கு பதில் சொல்லணும், அதாவது அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். இங்கே எதுவுமே கிடையாது. 5 வருஷம் ஆட்சிக்கு நான் வந்துட்டேன், நீ என்ன வேணா பண்ணிக்க. 700 சில்லற பேர் செத்தாங்க விவசாயிகள் அந்த போராட்டத்தில். பனியில், மழையில், வெயிலில். டெல்லி அந்த விவசாய சட்டங்களை கடைசியாக ஒரு வருஷம் கழிச்சு அந்த சட்டங்களெல்லாம் நான் வாபஸ் வாங்குறேன்னு சொன்னார். அப்போ கூட அவர் பேச்சுவார்த்தைக்கே அவங்கள கூப்பிட்டு பேசலை பிரதமர். சும்மா சோட்டா மந்திரிங்க பேசுவாங்க, அவ்வளோதான். ஆக மக்கள் எண்ணங்களை, மக்கள் கோரிக்கையை ஏற்கிற மனப்பக்குவம் எப்போதுமே மோடி சர்க்காருக்கு கிடையாதுங்க. அதனால் இதுவும் இவர் ஆர்எஸ்எஸ் பிரமுகர்னு சொல்லி கேள்விப்பட்டேன். யார்? இந்த தர்மேந்திர பிரதான், ஒரிசா மாநிலத்தை சார்ந்தவர். அவர் இந்த ஆர்எஸ்எஸ் காவி மயமாக்குது இல்லையா இந்த கல்வியை. அதனால தானே இப்போ 3 மொழி திட்டத்தை திணிக்கிறாங்க, இந்தியை கண்டிப்பாக படிக்கணுன்றாங்க. சமஸ்கிருதத்துக்கு அதிகமான, அது பேசுகிற ஆளே பாதி ஒருத்தம் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். சமஸ்கிருதத்தை பேசுகிறவங்க சில லட்சம் பேர் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஃபண்டு அலாட் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 100 கோடி 200 கோடியும் கொடுப்பாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதலில் இந்த ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி, மனிதவள மேம்பாட்டுத்துறையை நல்ல முறையில் வழி நடத்துகிறார் ஆர்எஸ்எஸ் சொன்னபடி. அப்போ அவரை இழப்பாங்களா அவங்க? அதனால் எவ்வளோ போராட்டம் நடந்தாலும், பார்லிமெண்ட்டில் என்ன அமளி துமளி நடந்தாலும் அவரை ஒன்றும் இது பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவருடைய பதவி விலகலை வற்புறுத்தி தான் டெல்லியில் இன்றைக்கி போராட்டம் நடக்குது. பாராளுமன்றத்துக்குள்ளே எதிர்க்கட்சிகளும் இதை வந்து வற்புறுத்திட்டு இருக்காங்க.
நேற்று சாயந்தரம் ஒரு தகவல் வந்தது, அவர் அமித்ஷாவை போய் அவசரமாக சந்திச்சார் அப்படின்னா ஒருவேளை ராஜினாமா பண்ணுறதுக்கு தயாராகிறாரா, இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ ராஜினாமாலாம் பண்ணாமன்னு சொல்கிறாங்களா, என்ன ஆகுதுன்னு தெரியல. ஆனால் மக்கள் குரலுக்கு செவி சாய்ப்பது தான் ஜனநாயகத்தில் ஒரு ஆட்சியாளருக்கான அழகு. அந்த அழகை நம்ம 2014 பார்க்கவே இல்லை. அடித்த ஆளுங்களை விரட்டுறது தான். இது சரியான அணுகுமுறையாக எனக்கு தெரியல. அடுத்தபடியாக இன்னொரு மிக முக்கியமான கேள்வினா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய போக்கு இன்னும் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த குதிரை பேரத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? குதிரை பேரம் இப்போ தமிழ்நாட்டின் எல்லையை தாண்டி சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்குதுன்னு நினைக்கும்போது இது ரொம்ப சீரியஸான ஒரு முயற்சியாக தான் இருக்கும். அதாவது ஒரு பக்கம் தாவேகா அதிமுக எம்எல்ஏக்களை விலை பேசி குதிரை பேரம் நடத்துதுன்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு, உண்மையில் தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க தான் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து செயல்பட்டுருக்காங்கன்றது தான் எனக்கு இதில் புலப்படுது. இந்த திருடன் கத்திக்கிட்டே ஓடுவான் தருமா, போலீஸ் துரத்தும் போது எல்லாரும் ஓடனா அவனும் திருடன் 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 அவனே ஓடுவான் திருடன். அது மாதிரி குதிரை பேரத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த திமுகவினரே அதை மூடி மறைப்பதற்காக தாவேகா குதிரை பேரத்தில் ஈடுபடுகிறதுன்னு ஒரு பொய்யான குற்றச்சாட்டை அவங்க வச்சாங்க. தாவேகா என்ன பண்ணுச்சுன்னா, நீ எம்எல்ஏவாக வர முடியாது என் கட்சிக்கு, என் கட்சியில் வரணும்னா எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு வான்னு. அது பேரம் இல்லை. கட்சிக்கு வர்றதுக்கு அவங்க நிபந்தனை போடுறாங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீ எம்எல்ஏவாக இரு, நான் சொன்னால் மாற்றி போடு. சபாநாயகருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அப்போ அந்த எலெக்ஷனில் நீ நாங்கள் சொல்கிற ஆளுக்கு போடு, உங்கள் கட்சி சொல்கிற ஆளுக்கு போடாத. இல்லை நாங்கள் சொல்கிறபடி செய், உங்கள் கட்சியை ஆதரித்து போட சொல்ல, நீங்கள் எதிர்த்து ஒரு 35 50 கோடி தரோம் அப்படின்னு இவங்க விலை பேசியிருக்காங்க. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்றெல்லாம் வர்ற செய்திகளை பார்த்தா இதுவரையில் 14 பேர் கைதாகியிருக்காங்க. இதனுடைய தொடர்புகள் சிங்கப்பூர் வரைக்கும் போயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்றது போலீஸ் விசாரணை முடிஞ்சால் தான் தெரியும். ஒரு பத்திரிகையாளர் கூட இதில் விசாரிக்கப்பட்டு அவருடைய மொபைல் ஃபோன் சீஸ் பண்ணி ஃபாரென்சிக் லேபுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா சம்மந்தப்பட்ட ஒரு குற்றவாளி திருநாவுக்கரசோட அவர் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்திருக்கார் இந்த காலகட்டத்தில். இப்போ அவருக்கு இதில் பங்கு இருக்கிறதா அல்லது அவர் ஒரு சாட்சியாக்கப்படுவாரா என்பது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். காவல்துறை இவரை சாட்சியாக்க போகிறாங்களா அந்த பத்திரிகையாளரை, இல்லை அவரும் குற்றத்தில் பங்கு பெற்றவரா குற்றவாளியாக்க போகிறாங்களா அப்படின்றது நமக்கு இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இதில் ஒரு பெரிய டயபாலிக்கல் அட்டம்ப்ட் இருந்துருக்குது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களே சொன்னார் பொதுவெளியில், அதாவது 3 மாதம் கூட தாங்காது, 6 மாதத்தில் தேர்தல் வரும்னு சொன்னார். தேர்தல் வரும்னு ஒரு கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் சொல்கிறாருன்னா அவர் ஏதோ சும்மா ஏதோ வாய்த்தவரி பேசிட்டாருன்னு நான் நம்பலை. அவர் சீரியஸாக தான் சொல்கிறாரு. அப்போ தேர்தல் வரும்னா இன்றைக்கி இருக்கிற ஆட்சி 6 மாதத்துக்குள்ளே கவுந்துரோன்றாரு. அது அப்போ இதெல்லாம் செஞ்சிட்டு தான் இந்த வேலைலாம் நடந்துகிட்ருக்குது, அது முடிஞ்சிடும் அப்படின்னு தான் அவர் பேசினாரா அப்படின்னு என்னால் டாட்லாம் கனெக்ட் பண்ண முடியுது. அதே போல் திமுக ஆட்கள் அதிமுக ஆட்கள் எல்லாரும் இந்த ஆட்சி நிற்காது, அடுத்த சில மாதத்துலேயே கவுந்துரும் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா, அந்த அனிதா ராதாகிருஷ்ணன்னு திருச்செந்தூர் திமுக எம்எல்ஏ ரவுடித்தனமாக அப்பப்போ பேசிகிட்டு இருப்பார் இல்லையா, அவர் எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா 6 மாதத்தில் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறாரு, கனிமொழி சிவா இவங்கெல்லாம் மத்திய அமைச்சர்கள் ஆகிறாங்க அப்படின்லாம் பேசிட்டார். ஸோ சம்திங் இஸ் குக்கிங். நெருப்பில்லாமல் புகையாது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஸோ பாஜகவோடு திமுக கூட்டணிக்கு போகும்போது 22 எம்பியை வச்சிட்ருக்காங்க. பாஜகவுக்கு இப்போ 22 எம்பி ரொம்ப தேவையாக இருக்குது. ஏன்னா அவங்க விரும்புகிற இந்த அரசியல் சாசன திருத்தத்துக்கான தேவை 2/3 மெஜாரிட்டி நாடாளுமன்றத்தில்.
இப்போ அவங்க கையில் சிங்கிள் மெஜாரிட்டி இல்லை. அவங்களே இப்போ சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் இவங்களுடைய உதவியோடு தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தானே இப்போ உடைச்சிட்டு இருக்காங்க. திரிணாமுல் காங்கிரஸை உடைச்சாங்க. உத்தவ் பால் தாக்கரேவுடைய பையன் உத்தவ் சிவசேனா உடைச்சாங்க. ஆம் ஆத்மி இதுலேருந்து 9 பேரை தூக்கின்னு போயிட்டாங்க ராஜ்யசபாவில். ஸோ தே ஆர் ஃப்ரான்டிக்லி ட்ரையிங் அந்த 2/3 மெஜாரிட்டி போத் லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் வரணுன்றதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்க நினச்சதெல்லாம் செய்ய முடியும். இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல், டீலிமிட்டேஷன், தொகுதி மறு சீரமைப்பு இதெல்லாம் பண்ணலான்றதுக்காக பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்து திமுக வந்து ஆதரவு கொடுக்குறதுன்றது பழம் நழுவி பாலில் விழுந்த மாதிரி தானே. ஸோ திமுகவுக்கும் இப்போ என்ன நிலைமை, அவங்களுக்கு தனிமை இனிமை காண முடியாத நிலைமையில் இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று ஒன்றா போயிடுச்சு. இப்போ தனியாக ஏதாவது பண்ண முடியுமா அவங்களால? தமிழ்நாட்டு அரசியலில் பண்ண முடியாது. வெற்றி என்பது எட்டாக்கனி திமுகவுக்கு. பஞ்சாயத்து தேர்தலாக இருக்கலாம் அல்லது இடைத்தேர்தலாக இருந்தாலும் எல்லாம் எட்டாக்கனி தான். அப்போ அவங்களுக்கு வந்து வேறு வழின்னா மத்திய அரசு பாதுகாப்பாவது வேணும். ஏன்னா இவர் கொடையிறாரு. இவர் ஒவ்வொரு நாளும் ஒரு விசாரணை, ஒரு ஊழலை வெளியே கொண்டு வராரு. ஆல்ரெடி கேஎன் நேரு, ஏவாவேலு, செந்தில் பாலாஜி இவங்கெல்லாம் ஆன் த ரன் ஓடிட்டுருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் மத்திய அரசு இருந்தால். நீங்கள் கேட்கலாம், இப்போ பாஜக எதிர்ப்பு அதெல்லாம் நேத்தோடு போச்சு. இந்த பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் இந்தியாவில் எல்லாம் ட்ராமாங்க. திமுகவின் சாயம் வெளுத்து போச்சு, வெளுத்துட்டு இருக்குது. நேற்று பாருங்க, மக்களவையில் காங்கிரஸ்காரோடு சேர்ந்து உட்கார மாட்டோம். என்னப்பா அப்படி அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. ஆனால் பாஜக ஆளுங்களோட சேர்ந்து உட்காடுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து திமுக முழுசாக அம்பலமாக போகுது மக்கள் முன்னால். அதனுடைய இந்த பாஜக எதிர்ப்பு என்பது அது வந்து கம்ப்ளீட்டாக போகஸான ஒரு விஷயம். மைனாரிட்டி வாக்குகளை பெறுவதற்காக நடத்திய நாடகம்ன்றது இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் அம்பலமாகிடும் சார். ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான் சொல்கிறாங்க. இல்லைங்க, அதனால தானேங்க அனிதா பேர்னா ராதாகிருஷ்ணனா பேசினார். அவர் கனிமொழி, சிவாலாம் மத்திய அமைச்சர் எப்படி ஆவாங்க? எப்படி ஆவாங்க? மோடி ஆட்சியில் போய் சேராமல் அவங்க வந்து மந்திரி ஆக்காமல் இவங்க ஆயிடுவாங்களா? அதனால் வந்துங்க இது வந்து தர் இஸ் எ பிளான். பட்டு அவங்களோட அதிமுகவும் இருக்கும்ன்றது தான் இதில் தமாசா இருக்குது. ஏற்கனவே பாஜக அதிமுக கூட்டணி இருக்குங்க, என்டிஏல இருக்குங்க. இப்போ திமுக போனால் இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஆயிரும் பாருங்கள். திமுக, பாஜக, அதிமுக. இதை நான் வந்து போன 2 மாதத்துக்கு முன்னாலே சொன்னேன். தேர்தல் முடிஞ்ச உடனே சொன்னேன், எதிர்கால கூட்டணி இப்படி தான் ஆகும். ஏன்னா வேறு வழி இல்லை அவங்களுக்கு. பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது திமுக தனியாக நின்று ஸ்டாலினை தான் பிரதமர் வேட்பாளர்னு வாங்களா? ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு, நாங்களே நிற்போம் அப்படின்ட்டுருக்காரு. நின்றுட போகிறாங்க. சொன்ன ஆர்எஸ் பாரதி ஏங்க குளத்தூரில் எம்எல்ஏவே ஆகக்கூடாதுறான்றாங்க ஜனங்க. நீங்கள் வந்து பிரதமர் சிரிக்கிற மாதிரி இல்லையா உங்களுக்கு? அதாவது ப்ராக்டிக்கலாக ஆர்எஸ் பாரதி விடுங்க, அவர் கற்பனை உலகில் மிதப்பார். ப்ராக்டிக்கலாக ஸ்டாலினுக்கெல்லாம் தெரியும், ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பது, எதிர்கொள்வது என்பது மிகப்பெரிய சிக்கல். 2024 எடப்பாடி அதை தானே அனுபவித்தார். அண்ணாமலை தலைமையில் என்டிஏ மோடின்ட்டாங்க. திமுக காங்கிரஸ் தலைமையில் இந்தியா கூட்டணி ராகுல் காந்தின்ட்டாங்க. எடப்பாடி யாரை சொல்லுவார்? அதனால தான் அவர் வந்து படுதோல்வியை சந்தித்தார். அதனால் பாராளுமன்ற தேர்தலில் வந்துங்க திமுக தனித்து நிற்காது. அவ்வளோ புத்தி இல்லாத கட்சி இல்லை, அது வந்து விவரமான கட்சி. அதனால் அவங்களுக்கு இப்போவே அப்படி நூல் விடுறாங்க, சமிஞ்சை விடுறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பதை எரிச்சார் ஸ்டாலின். எரிச்சாரா இல்லையா? அதை 25 வருஷத்துக்கு இன்னும் 25 கோல்டு ஸ்டோரேஜில் வைங்கன்னார். யார்? ஸ்டாலின். எப்போ? ஒரு 4 மாதத்துக்கு முன்னால். இப்போ திமுக என்ன சொல்லுதுன்னா, புதிய மசோதாவை நாங்கள் அரசு கொடுத்தா அதை பரிசீலித்து முடிவெடுப்போம்
அது என்ன எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கேட்குறாங்க. ஏப்பா நீங்கள் தான் 25 வருஷத்துக்கு இப்போ தேவையில்லை, இந்த 543 போதும், இந்த 543ல் 33% பெண்களுக்கு பண்ணாலே போதும் அப்படின்னு சொன்னீங்களே, அது என்ன வாய்? இப்போ இன்றைக்கி பேசுகிறது என்ன வாய்? இது நல்ல வாய், அது நார வாயா? ஸோ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க பாஜகவோட போய் சரண்டர் ஆகிறது. பாஜக துணை இல்லாமல் விஜயை தமிழ்நாட்டில் அவங்க எதிர்கொள்வது இயலாது. அவ்வளோ ஊழல், அவ்வளோ மோசடி, இடி ரைட்ஸ் ஏற்கனவே இருக்குது பெண்டிங்கில். அதனால் அவங்க பாஜகவோட போய் கை குலுக்குவாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவாங்க, நாட்டை காப்பாற்றுவாங்க. இவங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இவங்க பாஜகவுக்கு ஓடுறாங்க. பட் அதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, கனிமொழி ஏதாவது காயின் பண்ணுவாங்க.